ஹே ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் உங்க மியா ரோஷி சவுதி அரேபியாலேருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நேற்று சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம எல்லாரும் அல்தார் ஐலாண்ட் தாங்க போயிட்டு இருக்கோம். அன்எக்ஸ்பெக்டடா நாங்க கிளம்பினோம். எங்க கூட சேர்ந்து இந்த மலையும் கிளம்பி வந்துருச்சுங்க. ஓகே, நம்ம அப்படியே கிளம்பிடலாம் அப்படிங்கிறத ஒரு லாங் டிஸ்கஷனுக்கு அப்புறம் ஃபைனலைஸ் பண்ணி மார்னிங் ஒரு 10 o'clock எங்க ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோங்க. கிளம்பி நாங்க வந்துட்டு அல்தார் ஐலாண்ட் போய்கிட்டு இருக்கும் போது ரோடே வந்து செம்ம கிளியரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்துட்டு மழை தூர்னது, இன்னொன்று வந்துட்டு இது வந்து ஃப்ரைடே மார்னிங், எங்களுக்கு இன்னைக்கு இங்கே தான் இப்போதாங்க லீவு. ஸோ வந்துட்டு அதனால எல்லாரும் வந்து ரெஸ்டிங் டைம் இது. இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, இது வந்து புனித ரமலான் மாதம், அதனால எல்லாரும் வந்துட்டு அவங்கவுங்க ஒர்க்ல வந்து கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. ஸோ வந்துட்டு எங்களோட ரோட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. அது தூரத்துல தெரியுது பாத்தீங்களா, அதுதாங்க பக்ரைன். அந்த பக்ரைனுக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா அங்கதான் வந்து அந்த அல்தார் ஐலாண்ட் வந்து இருக்கு. அல்தார் ஐலாண்ட் வந்துட்டு இங்க அல்கோபர்ல இருந்து 56.2 கிலோமீட்டர்ஸ்ல வந்துட்டு இருக்கு. நாங்க வந்துட்டு அந்த பக்ரைன் போய் அங்க அல்தார் ஐலாண்டுக்கு ரீச் ஆக போறோம். எப்படி போறோம் அப்படிங்கிறத எங்க கூட டிராவல் பண்ணி நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. மழை தூர்ன காரணத்தினால நாங்க வந்து ரொம்ப எல்லாம் ஃபுட்டேஜ் எடுக்கலைங்க. எங்களுக்கு கிடைச்ச ஃபுட்டேஜை வச்சு நான் இந்த வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. அந்த பஹ்ரைனுக்கு நாங்க அப்படியே போய்க்கிட்டே இருந்தோமா. யூஸ்வலா பஹ்ரைன் போகும்போது இந்த பிரிட்ஜ்ல நாங்க வந்து என்னென்ன வேடிக்கை பார்ப்போம் தெரியுமா? சீகல்ஸ் வந்துட்டு வரும். ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல க்ளோஸ் அப்லயே தெரியுங்க. நல்லா பறக்குது, அதோட விங்ஸ் இது எல்லாமே எங்களால நல்லாவே பார்க்க முடியும். ஆனா இன்னைக்கு வந்து மழை தூர்னனால சீகல்ஸ் வந்து எங்களால மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு தூரத்துல வந்து குட்டி குட்டி போர்ட்ஸ் எல்லாம் கூட தெரியும். அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே போகும்போது கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வந்து 2 பக்கமும் வந்துட்டு கடல், அதுக்கு மேல வந்துட்டு நம்ம பிரிட்ஜ்ல இந்த மாதிரி டிராவல் பண்றது பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இன்னொன்னு, நம்ம தமிழ்நாட்டுல இதே மாதிரி நம்ம வந்துட்டு பார்த்திருப்போம் இல்லைங்களா? எங்க பார்த்திருக்கோம்? ராமேஸ்வரத்துல. அந்த மாதிரி ராமேஸ்வரத்துல போகும்போது நம்ம மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அங்கங்க நிப்பாட்டி நம்ம வந்து அங்க இருக்க சீனரிஸ்லாம் பார்ப்போம். ஆனா இங்க வந்து அந்த மாதிரி நிப்பாட்டிலாம் பார்க்க கூடாதுங்க. அப்புறம் வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் அலௌட் கிடையாது. அங்க அதோ 80 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கா, அப்படின்னா 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் வந்து நம்ம டிராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் அதை மீறி நம்ம வந்து போறோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்பீட் கேமரா இருக்கும். அந்த ஸ்பீட் கேமரா அதுவும் அங்க கூட பாருங்களேன், அந்த கிரே பாக்ஸ் தெரியுதா? அந்த கிரே பாக்ஸ் மூலமா நம்மள வந்து நம்ம காரை வந்துட்டு போட்டோ எடுத்து நமக்கே வந்துட்டு ஃபைன் இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன்ல மெசேஜ் வந்துருவோங்க. இப்போ நாங்க வந்துட்டு சவுதியில இருந்து பஹ்ரைன் ரீச் ஆயிட்டோம். ஆமாங்க. இது வந்து நாங்க எப்படி ரீச் ஆனோம் அப்படின்னா, அந்த காஸ்வே இருக்கு இல்லையா, அந்த இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் சவுதியில இருந்து நாங்க எக்ஸிட் ஆயிட்டு இமிகிரேஷன் முடிச்சிட்டு அப்புறம் பஹ்ரைனுக்குள்ள நுழைஞ்சு என்ட்ரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்க பஹ்ரைனுக்குள்ள நுழைஞ்சிட்டோம். இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தாங்க அந்த அல்தார் ஐலாண்டுக்கு. அந்த அல்தார் ஐலாண்ட் போற வழியுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இப்படியே போய்க்கிட்டே இருந்தோம்னா கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் ரோட் கிடைச்சிரும் இல்லைங்களா? அதை சுத்தி வந்து நல்ல பசுமையா அழகழகா மரங்கள்லாம் இருந்துச்சுங்க. அதை பார்க்கும்போது நமக்கு அந்த தமிழ்நாட்டு ஞாபகம் கண்டிப்பா வராம இருக்காது. ஏன்னா நம்மலாம் அங்கேருந்து தானே வந்திருக்கோம். ஆனாலுமே நம்ம மிஸ் பண்ணாலும் கூட நம்ம கல்ஃப்லலாம் கூட இவ்வளோ தூரம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் நினைப்பீங்க கல்ஃப்லலாம் வந்துட்டு ரொம்ப ட்ரையா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க. ஆனா அதாங்க இல்லை. ஆக்சுவலா இங்க வந்து செடி கொடியெல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. எல்லாமே வந்துட்டு நல்ல கிரீனிஷாவே இருக்கும். தேவையான தண்ணி எப்பப்போலாம் கொடுக்கணுமோ ப்ராப்பரா அதுக்குரியது எல்லாமே இங்க வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சொல்லப்போனா கொடைக்கானல்ல நம்ம பார்ப்போம் இல்லைங்களா, குட்டி குட்டி செடி வந்து கலர்ஃபுல்லா வந்துட்டு பூவெல்லாம் பூத்து இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி இங்கேயும் வந்து ரோடோட அந்த சென்டர்ல வந்துட்டு அந்த டிவைடர்ல வந்து போட்டு வச்சிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க பார்க்கவே. நான் டைம் கிடைக்கும் போது அந்த வீடியோ உங்களுக்காக நான் கவர் பண்றேன். இது அங்க பார்த்தீங்களா தெரியுது இல்லைங்களா, அதுதாங்க இந்த வேப்ப மரம். கொஞ்சம் கொஞ்சம் வேப்ப மரம் இருக்கு. இந்த பக்கம் வந்து டேட்ஸ் மரம் இருக்கு. நம்ம வந்து அப்படியே டிராவல் பண்ணி போய்க்கிட்டு இருக்கோமா, ஆல்தார் ஐலாண்ட் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இப்போ வந்து ரீச் ஆயிட்டோங்க. ஆல்தார் ஐலாண்ட் வந்துட்டு ரீச் ஆனதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, எங்க காரை வந்து பார்க் பண்ணிட்டு அங்க அட்மிஷன் ஆஃபீஸ் வந்து உள்ளக்க நுழைஞ்சு நாங்க வந்து எங்களோட பாஸ்போர்ட்டையும் அதுக்கப்புறம் எங்களோட இக்காமா, அதாவது எங்களோட வேலிட் ஐடிய அவங்க கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட டிக்கெட்ஸ் வந்து நம்ம புக் பண்ணிடலாங்க. நாங்க புக் பண்ணிட்டு நாங்க வந்துட்டு
வந்துட்டு உள்ளக்க போகணும் அப்படின்னா, எங்களோட கார அங்கேயே விட்டுட்டு தேவையான லக்கேஜஸ் நாங்க லக்கேஜ் அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, நாங்க அங்க வந்து பீச்ல போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நாங்க கிளம்புனோங்க. அங்க போயி பீச்ல வந்து குளிக்கலாம்னனால பசங்களுக்கு வந்து தேவையான ட்ரெஸ்ஸஸு, அப்புறம் அந்த ஃப்ளோட்டர்ஸு, அதுக்கப்புறம் டாய்ஸு இதெல்லாம் கூட கொஞ்சம் எடுத்துக்கிட்டத எடுத்துக்கிட்டு, நாங்க வந்து பாய் இந்த மாரிலாம் கூட வச்சிருந்தோம். அந்த மாரி பாய் இந்த மாரி அப்புறம் ஸ்நாக்ஸு இதெல்லாம் எடுத்துட்டு போனோங்க. ஆக்சுவலா அங்க வந்து ஃபுட் அலவுட் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா வந்து எங்க பக்கத்துல இருந்த ஒரு ஃபேமிலி வந்துட்டு ஆ ஃபுட் வந்து சாப்பிட தாங்க செஞ்சாங்க. ஸோ வந்துட்டு எடுத்துட்டு போறதும், எடுத்துட்டு போகாததும் உங்க விருப்பம். இப்போ வந்து இதாங்க அந்த போர்ட்டு. இங்கேருந்து தான் நாங்க வந்துட்டு ஆ சி டாக்ஸில போயி ரீச் ஆயிட்டு, சி டாக்ஸி நாங்க எடுத்துட்டு, நாங்க அதுக்கப்புறம் அங்க ஐலேண்டுக்கு மூவ் ஆனோம். அந்த ஐலேண்டுக்கும் இந்த இடத்துக்கும் வந்துட்டு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து இந்த போட்ல போம்போது ஸ்பீட் போட்டே வந்துட்டு ஆ கொஞ்சம் பேசஞ்சர்ஸ் உட்கார்றது மாரி ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. செம்ம ஸ்பீடா போச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா நம்ம வந்து இந்த மாரி போட்டிங் போனோம் அப்டின்னா, நம்ம காசு பே பண்ணி போவோம் இல்லைங்களா? இது வந்துட்டு நம்மளோட ஐலேண்ட் இதுலயே வந்துட்டு கவர் ஆயிருந்துச்சுங்க. இந்த மாரி இங்க இருந்து அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு இந்த மூவ் ஆகுற அந்த டாக்ஸி வந்து போறது ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம யூசுவலா கேப் டாக்ஸி அதாவது கார் டாக்ஸில போயிருப்போம். ஏன் ஈவன் வந்து பைக் டாக்ஸில கூட போயிருக்கோம். இந்த டைம் தாங்க ஃபர்ஸ்ட் டைம் நாங்க டாக்ஸில போனது. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஈவன் வாஷ் பேசின் கூட இருந்தது. இந்த மாரி நாங்க பசங்களோட போனது எங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. இதே வழியில நாங்க திரும்ப ரிட்டர்ன் வரும்போது, இதுல டால்ஃபின்ஸ் கூட நாங்க பார்த்தோங்க. எங்களுக்கு கூட்டிட்டு போய் காமிச்சாங்க. அதாவது ஆன் தி வேல எங்கெங்க டால்ஃபின்ஸ் இருக்குன்னு. ஆ இப்போ நாங்க ரீச் ஆயிட்டோங்க. ரீச் ஆயிட்டு அந்த டாக்ஸிலருந்து வெளில வந்தோம் அப்டின்னா, இன்னைக்கு தான் மழை தூறிக்கிட்டே இருந்துச்சுல்ல. ஏன்னா கோபரும், பஹ்ரைனும் பக்கத்துல பக்கத்துலயே இருக்கு இல்லைங்களா? அதனால விட்டு விட்டு வந்து மழை தூறல் இருந்துகிட்டே தாங்க இருந்துச்சு. ஸோ வந்துட்டு நாங்க வந்து மழை தூறலோடையே வந்து நாங்க இருந்துக்கலாம். ஓகே நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி தாங்க இருந்தோம். அப்புறம் அந்த ஐலேண்ட்குள்ள நுழைஞ்ச உடனேயே என்ன இருந்துச்சு அப்படின்னா, உள்ளுக்க நுழைஞ்சு நம்மலாம் வந்து கதை அடிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் பிளேஸஸ் இருந்துச்சுங்க. உட்காந்து உட்காந்து கதை அடிக்கலாம். அந்த மாதிரி வந்து அங்கங்க வந்து பெஞ்சஸ்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்க உள்ள போங்க. நாங்களே வந்து பின்னால கைட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்தவங்கலாம் சொன்னாங்க. ஸோ நாங்க வந்து உள்ளக்க போனோம். டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹட்ஸ் எல்லாம் வந்து இருந்துச்சு. ஒவ்வொரு ஹட்டும் ஒவ்வொரு டைப்ல இருந்துச்சு. நார்மல் ஹட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு மேல வந்து பரண் வச்சிருந்த ஹட்டு அந்த மாரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆ கொஞ்சம் உயரமா, அதாவது மணல்ல இருந்து கொஞ்சம் உயரமா உடன் பிளாங்க் அந்த மாரியெல்லாம் போட்டு அந்த ஹட்டு, நார்மல் ஹட்டு மாரியே அந்த எஃபெக்ட்ல ஒண்ணு இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து சன் பாத் எடுக்கிற மாதிரி வந்து சேர்ஸ் அந்த மாரி இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்னு என்ன அப்டின்னா, உள்ளக்க ஸ்விங்ஸ் எல்லாம் கூட இருந்துச்சுங்க. தண்ணி வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இருந்துச்சு. நாங்க வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த மாரி இருந்துச்சு. நாங்க டாக்ஸில ஏறும்போது ஃபிஷ் எல்லாம் கூட பார்த்தோங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. பசங்கலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அங்க வந்து ஆக்சுவலா நீங்க வந்து மால்தீவ்ஸ் போகாதவங்க யாராவது இருந்தீங்க அப்டின்னா, நம்ம வந்து மால்தீவ்ஸ் தான் இப்படிதான்ப்பா இருக்கும் அப்டின்னு சொல்லி ஒரு கெஸ்ஸஸ் வச்சிருப்போம் இல்லைங்களா? இது வந்து கிட்டத்தட்ட அந்த மாரி இருந்துச்சுங்க. யாராவது மால்தீவ்ஸ் போகணும், ஆனா இப்ப பட்ஜெட் இல்லப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க, கண்டிப்பா இந்த இந்த அல்டார் ஐலேண்ட் வந்து போகலாங்க. வந்து நல்லாவே இருந்துச்சு. நீங்க வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். அந்த ஹட்டோட எஃபெக்ட்டு, அதுக்கப்புறம் சீக்குள்ளர வந்துட்டு ஸ்விங் போட்டு வச்சிருந்தது. அப்புறம் அந்த சன் பாத்து, ஒவ்வொருத்தருக்கும் பிரைவேட் பிளேஸஸ் மாரி அந்த ஹட் குடுத்திருந்தது. ஈவன் வில்லாஸ் கூட இருந்துச்சுங்க. 1 பெட்ரூம், 2 பெட்ரூம், 3 பெட்ரூம் அந்த மாரிலாம் இருந்துச்சு. அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்து ஓரலா வந்து அதோட பிரைஸ் ரேட் இது எல்லாமே சொல்றேன். உங்களுக்கு தேவைப்படும்னு நான் நம்புறேன். ஸோ வந்துட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஆ நாங்க வந்துட்டு உள்ளக்க போகும்போது, எங்களோட டிக்கெட் வந்துட்டு என்னவா இருந்துச்சு அப்டின்னா, அடல்ட்டுக்கு வந்துட்டு 8 பிடினும், சைல்டுக்கு வந்துட்டு 5 பிடி அப்டின்னும் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இதே வந்து நம்ம வீக் டேஸ்ல போறோம். அதாவது சண்டே டூ தர்ஸ்டே அந்த மாரி போறோம் அப்டின்னா, 6 பிடி டூ 3 பிடி அப்டின்னு இருந்துச்சுங்க. இதே வந்து கிட்ஸ் வந்துட்டு 5 இயர்ஸ் இருக்காங்க, இல்ல பிலோ 5 இயர்ஸ் இருக்காங்க அப்டின்னா வந்துட்டு, அவங்களுக்கு ஃப்ரீங்க. எங்க பசங்களுக்கும் அந்த மாரி ஒரு பையன் வந்து என்னோட பையன் வந்து 5 இயர்ஸ் அதாவது 4 இயர்ஸ் இருந்தாங்க. அதனால அவனுக்கு வந்து ஃப்ரீ சொல்லிட்டாங்க. அடுத்து வந்துட்டு
நார்மல் ஹட்ஸ் அதாவது பீச் ஹட்ஸ் இருக்கு இல்லையா? நான் சொன்னேன்ல ஒவ்வொன்னும் ஒவ்வொரு வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி இருக்கிற நார்மல் ஹட்ஸ் மேல வந்து பறண்டிருக்கிறது அந்த மாரிலாம் சொல்லியிருந்தேன்ல. அந்த நார்மல் ஹட்டுக்கு வந்து 15 பிடி இருந்துச்சுங்க. இதே வந்து சண்டே டூ தர்ஸ்டே அதாவது வீக் டேஸ்ல வரீங்க அப்படின்னா 10 பிடி. இதே ஓவர் நைட் ஸ்டே பண்றீங்க 8 பிஎம் டூ 8 ஏஎம் அதாவது அங்க ஓவர் நைட்டும் ஸ்டே பண்ணலாம். அந்த மாரி ஸ்டே பண்ணும்போது 25 பிடி இருந்துச்சுங்க. இதே ஃபுல் டே ஸ்டே பண்ண போறேன். காலையில 9 ஏஎம் போயிட்டு 8 ஏஎம் தான்ப்பா வரப்போறேன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா 35 பிடிங்க. இதே வந்து கிங் ஹட்ஸ் ரேட் அதாவது நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய ஒரு ஹட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடியது டெய்லி யூஸ்க்கு வந்துட்டு அதாவது டே யூஸ்க்கு வந்துட்டு 30 பிடிங்க. இதே ஓவர் நைட் ஸ்டே பண்ண போறீங்க 8 பிஎம் டு 8 ஏஎம் அந்த மாதிரி ஸ்டே பண்ண போறீங்க அப்படின்னா 40 பிடிங்க. ஃபுல் டே ஸ்டே பண்றேன்ப்பா 9 ஏஎம் டு 8 ஏஎம் அந்த மாதிரினா 60 பிடி. இதுல இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம அந்த கூப்பன் வாங்குறோம் இல்லைங்களா? டிக்கெட் கொடுக்குறாங்க இல்லைங்களா? நம்ம கையில நம்ம நம்ம சின்ன வயசுல இந்த விஜிபி அந்த மாதிரி இதெல்லாம் போயிருப்போம் இல்லைங்களா? அப்போ வந்து கையில வந்து ஒரு பேண்ட் கட்டுவாங்கல்ல, அதே மாதிரி பேண்டு தாங்க எங்க எல்லா அடல்ட்ஸ்க்குமே கட்டியிருந்தாங்க. கிட்ஸுக்குமே போட்டிருந்தாங்க. ஆனா பிலோ 5 இயர்ஸ்க்கு டிக்கெட் இல்லாதனால அந்த மாதிரி பேண்ட் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த டிக்கெட் கொடுக்கும் போதே அதுல வந்து எங்களுக்கு 2 பிடிக்குரிய கூப்பன் ஒன்று கொடுத்துருந்தாங்கங்க. அந்த 2 பிடி கூப்பன் வந்து நம்ம ஃபுட்டு ஃபுல்லாலாம் கவர் ஆகாது. உள்ளக்கே ரெஸ்டாரண்ட் இருந்தது. அது வந்து நம்ம ஒரு டிஸ்கவுண்ட் மாரி நம்ம இப்போ வாங்க போற ஃபுட்டுக்கு ஏத்த டிஸ்கவுண்ட் மாரி நம்ம அத யூஸ் பண்ணிக்கலாம். நாங்க வந்து ஒரு 10 அடல்ட்ஸ் போயிருந்தோங்க. ஸோ நாங்க வந்து அந்த 2 பிடிய வந்துட்டு எங்களோட ஃபுட்டோட டிஸ்கவுண்ட் மாரி நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். அந்த ஃபுட்டு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஆவரேஜ் தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படிலாம் நான் வந்து ரெஃபர் பண்ண மாட்டேன். ஓகேயா இருந்துச்சு. ஏன்னா நான் தான் சொல்றேன்ல, அங்க யாருமே இல்ல. இன்னும் ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் தான் எங்க கூட இருந்தாங்க. மார்னிங் போகும்போது. தூரத்துல வந்து ஃபாரினர்ஸ் வந்துட்டு வில்லாஸ்ல ஒரு 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 கப்புலோ, 2 கப்புலோ இருந்தாங்கங்க. ஸோ வந்துட்டு ஃபுட்டெல்லாம் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணலையா, இல்ல யூசுவல் டைம்லயே அந்த ஃபுட்டெல்லாம் அப்படிதான் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஆவரேஜா தாங்க ஃபுட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்க வந்து வில்லாஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? மேக்ஸிமம் 4 பீப்பிள் தங்கக்கூடியது வந்து 1 பெட்ரூம் வில்லா. அது வந்துட்டு 60 பிடி. அத வந்துட்டு சாலட்ன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் டே யூஸ்க்கு வந்துட்டு 40 பிடி. இதே 2 பெட்ரூம் அப்படின்னா 100 பிடி. இதே டே யூஸ்க்கு 60 பிடிங்க. ஓவர் நைட் ஸ்டே பண்ணா 100 பிடி. இதே வந்து 3 பெட்ரூம் சாலட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா 140 ஓவர் நைட். இதே டே யூஸ் பண்றீங்க அப்படின்னா 85 பிடிங்க. அதுக்கப்புறம் ஃபுல் சாலட் பேக்கேஜ் எவ்வளோ அப்படின்னா மேக்ஸிமம் 30 பீப்புள்ஸ் வரைக்கும் அக்கமடேட் பண்ணலாம். அது வந்துட்டு ஓவர் நைட்க்கு வந்து 450 பிடி ஆகுதுங்க. டே யூஸ்க்கு 250 பிடி. அதே மாதிரி அங்கே கேம்பிங் டென்ட் எல்லாம் கூட இருந்துச்சுங்க. டே யூஸ்க்கு 15 பிடி, ஓவர் நைட்க்கு 30 பிடிங்க. இதே ஃபுல் டே 9 ஏஎம் டு 8 ஏஎம் அதுக்கு வந்துட்டு 40 பிடி. அதே மாதிரி அங்கே சீ ட்ரிப்ஸ் எல்லாம் கூட கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கங்க. டால்ஃபின் வாட்ச், ஜெராத ஐலாண்டு, அதுக்கப்புறம் போட் ட்ரிப்பு, அப்புறம் வந்துட்டு ஃபிஷிங் ட்ரிப் அந்த மாதிரிலாம் கூட கூட்டிட்டு போனாங்கங்க. டால்ஃபின் வந்துட்டு நாங்க வந்து திரும்ப ரிட்டர்ன் போறப்பயே வந்துட்டு டால்ஃபின் வந்து ஆன் தி வேலயே நாங்க ஒரு ஒரு இடத்துல கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கூட்டிட்டு போய் காமிச்சாங்க. கூட்டிட்டு போய் காமிக்கல. ஆன் தி வேலயே நாங்க பார்த்தோம். அந்த மாதிரி பார்க்குறது அப்படின்னா நாங்க அத பார்த்துட்டா அப்படின்றதுனால நாங்க டால்ஃபின் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு தனியாலாம் போல. டால்ஃபின் அப்படின்னா நம்ம வந்து படத்துல பார்க்குற மாரி ட்ரெயின்டு டால்ஃபின் மாரி அது ஜம்ப் பண்ணிலாம் போகாதுங்க. அதோட விங்ஸ் வந்து தெரிஞ்சுச்சு. அது வந்து ஸ்வைங் சொல்லி ஸ்பீடா இப்படி கண்ண மூடி தொறக்கறதுக்குள்ள டபக்குன்னு சொல்லி ஓடி போயிடுச்சுங்க. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்க வந்து ஒரு 4, 5 டைம்ஸ் வந்து எங்களால பார்க்கவே முடிஞ்சுச்சு. நல்லா பார்த்தோம். கிட்ஸ் எல்லாருமே ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ஸோ வந்துட்டு நாங்க தனியா பே பண்ணி போகல. அது வந்துட்டு 1 ஹார்க்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. டால்ஃபின் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்துட்டு 35 பிடி ஆகுதுங்க. இதே வந்துட்டு ஜெராத் ஐலாண்ட் அந்த மாதிரி நீங்க தனியா போய் பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா 110 பிடிங்க. போட் ட்ரிப் வந்துட்டு 35 பிடி ஆகுது. ஃபிஷிங் ட்ரிப் வந்து 110 பிடி ஆகுது. அது வந்து 3 ஹார்ஸ் வந்துட்டு கூட்டிட்டு போறாங்க. இதே 1 ஹார் மட்டும் போதும் அப்படின்னா 40 பிடிக்கு வந்து கூட்டிட்டு போறாங்கங்க. அதே மாதிரி இப்போ நீங்க வந்து சம்மர்ல போறீங்க அப்படின்னா அங்க மஜ்லிஸ் ரூமும் இருக்கு, ஏசியோடயே இருக்கு. அது வந்துட்டு 9 ஏஎம் டு 7 பிஎம் அது வந்து 30 பிடிங்க. இதே வந்து ஓவர் நைட் ஸ்டே பண்ண போறீங்க அப்படின்னா 40 பிடி. இதே ஃபுல் டேனா 50 பிடி. இதே மாதிரி ஏசி மஜ்லிஸ் இருந்து சம்மர்ல போறதுனால நீங்க போய் தாராளமா அங்க என்ஜாய் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி பிரைவேட் பார்ட்டி அதாவது நீங்க வந்து ஒரு கொஞ்சம் செட் ஆஃப் பீப்புள்ஸோட போறீங்க, ஒரு பார்ட்டி பண்ண போறீங்க, பர்த்டேக்கு போறீங்க, இல்லைன்னா ஏதாவது ஸ்டாஃப் மீட்டிங் அந்த மாதிரி போறீங்க, இல்லைன்னா மேரேஜ் சம்திங் ஏதோ ஒரு ஈவெண்ட்காக நீங்க போறீங்க அப்படின்னா அந்த பிரைவேட் பார்ட்டி பீச்சையும் கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம்.
அது வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதே மாரி ஏதாவது பார்ட்டி அரேஞ்ச் பண்ணணும் அப்டின்னா கூட, அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி தருவாங்க அப்டிங்கிற மாதிரி தாங்க சொன்னாங்க. அங்க வந்து அதே மாரி வந்து கிட்ஸுக்கு கிட்ஸ் ஸோன் சொல்லிட்டு ஒண்ணு இருந்துச்சுங்க. அது வந்து நம்ம எல்லாம் கார்னிஷ்லயே வந்து பார்க்கு இந்த மாரிலாம் வந்து ரொம்ப நல்லாவே பார்த்துட்டோம் அப்டிங்கிறதுனால, அந்த கிட்ஸ் ஸோனு அப்டிங்கிறது வந்து அ தனிப்பட்டு சொல்ற அளவுக்கு அங்க ஒண்ணும் இல்லங்க. நம்ம நார்மலா வந்து கார்னிஷ்ல என்ன பார்க்குறோமோ, அதே தாங்க இருந்துச்சு. அத விட கொஞ்சம் கம்மியாவே கூட இருந்துச்சுங்க. அத விட நம்ம கார்னிஷ்லலாம் வந்து நம்ம நல்லாவே என்ஜாய் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? ஓகே. அடுத்து நாங்க என்ன பார்த்தோம் அப்டின்னா, அங்க வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸ்லாம் கூட இருக்கு அப்டின்னாங்க. ஜெட் ஸ்கி, அதுக்கப்புறம் வந்து அ வேக் போர்டிங், கயாக்கு, அதுக்கப்புறம் பனானா போட் மூலமா போலாம். அப்புறம் பெடல் போட்டிங் போலாம். ஸ்டாண்ட் அப் பெடல் அதெல்லாமே இருந்துச்சு. அதே மாரியே இன்னொன்னு வந்துட்டு, அங்க வந்து சாலட் ரைட்ஸ் அந்த சாலட்ல வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்டின்னா, பார்பிக்யூ கூட அங்க பண்ணிட்டு இருந்தாங்கங்க. மேபி நம்ம போயி நம்ம வந்து கேட்டோம் அப்டின்னா, பார்பிக்யூ நமக்கு வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி குடுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஆ வேற என்ன உங்ககிட்ட நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். அங்க வந்து பீச் ஷாப் இருக்கு அப்டின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஆனா போய் பார்க்கலங்க. மழை தூறிட்டு இருந்துச்சு. பசங்கலாம் வந்துட்டு தண்ணிக்குள்ள இறங்கி வெளில வர, அதுக்கப்புறம் அங்க வந்து சிப்பிலாம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. குட்டி குட்டியா இருந்ததா, ஸோ வந்துட்டு பசங்கலாம் வந்து ஷெல் கலெக்டிங்ல ஈடுபட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அவங்கள மேய்ச்சுட்டு நாங்க அந்த அந்த பக்கம்லாம் திரும்பியே பார்க்கல. அதுக்கப்புறம் கிராப்ஸ் எல்லாம் கூட அங்கங்க தென்பட்டுச்சு. அந்த மாரி அங்கங்க சில பேர் வந்து கையில கிராப்ஸ் வச்சிருந்ததெல்லாம் நாங்க பார்த்தோம். அதே மாதிரி நம்ம வந்து பீச்ல நம்மளும் கூட அடல்ட்ஸும் கூட குளிக்கலாங்க. குளிச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரெஷ் வாட்டர்ல குளிக்கணும் அப்டின்னாலும் கூட, அங்க வந்து சூப்பரா ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பாத்ரூம் வந்து ரொம்ப நீட்டா இருந்துச்சுங்க. 10 அவுட் ஆஃப் 10 குடுக்கலாம். ஏன்னா நான் தான் சொன்னேன்ல, அங்க யாருமே இல்ல அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு எங்களுக்கு வந்து பாத்ரூம் வந்து கிளீனா தான் இருந்துச்சு. அநேகமா எப்பயுமே கிளீனா இருக்கும்னு தான் நான் நெனைக்கிறேன். ஆ அங்க வந்துட்டு ஒரு 3 டாய்லெட்ஸ் இருந்தது. அதே மாரி 4 வந்து வாஷ்ரூம் அதாவது நம்ம வந்து பாத்ரூமே வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்னு தனியாவும் இருந்துச்சு. ஸோ வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டு, திரும்ப ட்ரெஸ்ஸிங் ரூம் நம்மளோட ட்ரெஸ்ஸஸ்லாம் வெட் ஆகாம இருக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம் மூவ் பண்ணிட்டு நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாவே இருந்துச்சு. கிட்ஸோட போறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருந்துச்சுங்க பாத்ரூம் போறது. அதுக்கப்புறம் அங்க ரெஸ்டாரண்ட் இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்புறம் வாலிபால் கோர்ட் இருந்தது. அப்புறம் பாஸ்கெட் பால் கோர்ட்டும் இருந்துச்சுங்க. ஆ வேற எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். சப்போஸ் கவர் பண்ணாம ஏதாவது இருந்துச்சு அப்டின்னா, நான் நெக்ஸ்ட் டைம் எப்போ போறேனோ, அப்போ ஒரு வீடியோ போடுறேங்க. அப்போ உங்களுக்கு கவர் பண்றேன். ஓகேங்களா? எனக்கிட்ட கிடைச்ச வீடியோஸ் வச்சு நான் உங்களுக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் கண்டிப்பா நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்டின்னா, நல்லா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. யாருக்காவது இந்த மாரி ட்ரிப் போணும் அப்டின்னு ஐடியா இருக்கா உங்களுக்கு? Thanks for watching. Bye bye. It's from your Mia Rosie.